கெட்டுப்போன உணவை கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ நம்ம வீட்டில் வந்து சமைக்கிறோம், ஒரு 12 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, நம்ம ஹீட் பண்ணவே இல்லை, 12 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதில் லைட்டாக ஒரு ஸ்மெல் இருக்கும், இல்லை வாயில் வச்சு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும், இல்லை அது பார்த்தீங்கன்னாவே ஒரு நொதிச்சு போய் அது தொடர்ந்து ஒரு வித்தியாசமான இதாக இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி தான் ஹோட்டலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் தெரியாமல் இருக்காது. இந்த ஒரு உணவு வந்து கெட்டு போச்சு அப்படிங்கிறது தெரியாமலாம் இருக்காது. ஏன்னா 12 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப இது ஒரு ஸ்மெல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரு சில பேர், எல்லாரும் என்ன சொல்லலை, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை மறுபடியும் ஹீட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஹீட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த பாக்டீரியா வைரஸோ இல்லை ஃபங்கஸோ இல்லை வந்து அதில் பேராசிட்டோ ஃபுல்லாக அழிய போகிறது கிடையாது. அது உள்ளே இருந்துட்டு அது ஒரு நம்ம சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே போய் அது ஒரு விலையை காட்ட தான் செய்யும். எந்த அளவுக்கு நம்ம பாக்டீரியா நம்ம உள்ளே போகுது, என்ன மாதிரியான பாக்டீரியா நம்ம உள்ளே போகுது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு சிவியரான ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு போயிடும். ஃபுட் பாய்சன் ஏற்பட்டுச்சுன்னா அதிகப்படியான வாமிட்டிங், அதிகப்படியான லூஸ் மோஷன், அதிகப்படியான வயிற்று வலி அதிகமாக இருக்கும். அதனால் நீர் சத்துக்கள் அதிகமாக குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகி சில பேருக்கு உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளோட அதிகமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வெளியில் ஏதாவது ஃபுட்டு எடுக்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. அதேமாதிரி பார்சல் வாங்கிட்டு வரீங்க, வெளியிலேருந்து பார்சல் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வீட்டில் வச்சுட்டு ஒரு இன்றைக்கி இப்போ காலையில் வாங்கிட்டு வரதை வச்சு நைட்டு சாப்பிட்றது, இல்லை காலையில் உள்ளதை மதியம் சாப்பிட்றது அப்படிலாம் சாப்பிட்றாதீங்க. எப்போ வாங்கிட்டு வரீங்களோ அப்போயே சாப்பிட்றது பெஸ்ட்டு. அதேமாதிரி வீட்லேயும் அப்படி தான். அதேமாதிரி ஹோட்டல் சாப்பாடில் அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. மேக்ஸிமம் நான் வெளி உணவுப் பொருளையும் ரொம்ப அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் நான். வெளி உணவுப் பொருள் வெளி உணவுப் பொருள் எடுத்து இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்துருச்சு அப்படின்னா உடனே நீங்கள் டாக்டரை பார்த்து அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதான விஷயம். இது இந்த ஹோட்டல் சாப்பாடு மட்டும் இல்லை, நீங்கள் சாப்பிட்ற கேக்லேயுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. நான் ரீசெண்டாக கூட ஒரு நபர் வந்து அந்த கேக் எடுத்துகிட்டு 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அதேமாதிரி ஒரு சில நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஃபுட் பாய்சன் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து ப்ரிப்பரேஷன் வந்து அவ்வளோ ப்ராப்பராக இல்லை. அவங்களுடைய யூஸ் பண்ணுற அந்த கிச்சன் எல்லாமே அவ்வளோ சுத்தபத்தமாலாம் நிறைய ஹோட்டலில் இல்லை. இப்போ நிறையா திரும்ப ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆகிட்டே தான் இருக்குது. அதேமாதிரி நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த நிறையா ஃப்ரூட் ஜூஸ்லாம் நீங்கள் வாங்கி கொண்டு வச்சு அன்றைக்கி காலையில் வாங்கிட்டு வந்தால் நைட்டு வச்சு எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணாதீங்க. அதுவும் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது.